வருக, கான பிரியரை வருக, கழக பிரியரை வருக, பிரம்மாவின் பித்திரரை வருக, கலைவாணி மைந்தரை வருக, உலக சுற்று வாலிபனை வருக, பாட்டுக்கு நாரதர் என்று சொல்லக்கூடிய நல்லவரை வருக, வல்லவரை வருக வருக என்று என்னுடைய சார்பாக என்னுடைய நாட்டு மக்கள் இசைக்கலைஞர்கள் அண்ணா தோழியுடைய சார்பாக வரவேற்க கடமைப்பட்டுள்ள சுவாமியுடைய வரவேற்பு சிறியதாக இருப்பினும் பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்டு எங்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும். இதோ என்னுடைய வரவேற்பு. பூந்தேனில் கலந்து மஞ்சம் எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன அல்லாடி நடப்பதென்ன ஆசை தருவேடு முனிகே என்னாலும் நான் வாழவே கல்லாண்டு இப்படி அறிவுள்ளவரை கனவை நனவில் காண்பதுதான் என் முதுமொழிக்கு இணங்க முக்காலம் உணர்ந்து எக்காலத்திலே நன்மை என்னும் நிறுத்தி நற்கடகம் தன்னை நிகழ்த்தி நாடு போற்றும் நாரதரின் நற்பிதனை பெற்று மாமணி வர வேண்டும் எல்லோருக்கும் நல்ல ஆசி தந்து ஏன் வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு எடுத்து கூறுங்கள் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும் அம்மா. உனது பண்பு மிகுந்த அன்பு கணிந்த பக்திக்கு மெச்சு என் இதயம் கணிந்து வாழ்த்தினேன். எப்படி தெரியுமா? சவுடாலா இருக்கே. குறிஞ்சி நிலத்தாய் மகளாய் பிறந்தாய் உண்டாகவே மகளே நீ வாழ்கவே புகழை துதித்தாய் புகழை வளர்த்தாய் குலத்தின் குன்றாகவே ஒரு நலத்தோடின் பாகவே ஞானமே வாழ்க்கவே வாழ்க நீ வளமுடன் ஞானமே வாழ்க்கோடு. நம்ம ரெண்டு பேருக்கு இது முதல் சந்திப்பு. ஆனால் நம் இருவருடைய சந்திப்பு அமர்ந்திருக்கும் ரசிக பெருமக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய சந்திப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஆகவே உன்னிடத்திலே தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் என்பதும் என்னுடைய திண்ணம். என்னம்மா சொல்ற? அம்மா, தகவல் பரிமாற்றத்துக்கு நீ தயாரா? ஆயக்கலைகள் 64
நான்குனியும் ஏய உணர்வுக்குள் என்னம்மை தூய உருவலிங்கு போய்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பவளின் வாராதி இடர் என்று சொல்லக்கூடிய கலைவாணிக்கு புத்திரனாகப்பட்ட நாரத மகரிஷி. நாரதர் தானே நீங்க? வேற யாரும் இல்லைல்ல? இல்ல கேக்குறேன். பார்த்தா எப்படி தெரியுது? நாரதர் எங்க அண்ணன் சொன்னார். எங்க அண்ணன் நாரதர் சொன்ன மேலோகவாசி பூலோகத்துக்கு வந்திருக்காரு. யாரு கண்ணுக்கும் புலப்படாத முருகன் வந்திருக்காரு, சாமி வந்திருக்காரு, முருகனுடைய அருளாளே அப்படின்னு சொல்லி உங்களை வந்து வணங்கினேன். ஆனா எனக்கு நல்ல வாழ்த்து கொடுத்துருக்கீங்க. எனக்கு வாழ்த்தா கொடுத்தீங்க? என்ன வாழ்த்து கொடுத்தீங்க? என்ன வாழ்த்து? இல்ல நான் வணங்கினேன்ல, நாரதர் வாழ்த்து கொடுத்தாரே. கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டாகவே வள்ளி மகளே நீ வாழ்க அப்படின்னா என்னை வாழ்த்துற மாதிரி. நீங்க கலைமகள்னா உங்க ஆத்தான கலைவாணியா வாழ்த்துறீங்களா? வாய் பொத்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் நான் கேக்குறேன். குலமகளே நீ வாழ்க வேண்டும். சரி, குலமகள்னா யாரு? இதுதான் உங்க ஆவியூர் சவுடாலா? சரி, அதை விடுங்க. ஒரு விஷயம் போயிட்டு போகுது. அதுக்கப்புறம் என்ன கிட்ட சில பரிமாற்றங்கள் தகவல் என்ன தகவல் பரிமாற்றம்? இதெல்லாம் சேட்டா தானே? இல்ல நான் கேக்குறேன். கரிச்சா மாதிரி வந்து நின்னுக்கிட்டு நீங்க என்ன சொல்லணும்? ஏமா உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம், விவரங்கள் கேட்கணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் விட்டுவிட்டு அதன தகவல் பரிமாற்றம் இது என்ன அர்த்தத்தில் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? நான் கேக்குறேன். அப்படி கேளுமா. தகவல் பரிமாற்றம்ன்ற முத என்னன்னு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுட்டு பேசு. யாரு? நான் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு முத உங்களுக்கு தெரியுமா? அம்மா சொல்றேன் கேளு. எங்க சொல்லுங்க பாப்பா. உலகம் சொன்னீங்க. உலகம் என்னும் நாடக மேடையில் நாம எல்லோரும் நடிகர்கள் தான். உன்னுடைய ஜென்மத்தில் நீ அறிந்து கொண்டது, என்னுடைய ஜென்மத்தில் நான் பங்கு கொண்டது. இவைகளில் நீ அறிந்த 4 விஷயத்தையும் நான் கற்றறிந்த 4 விஷயத்தையும் பற்றி கலந்து பேசுவதே பரிமாற்றம். அதாவது தகவல் என்பது கொன்றுவேன். தகவல் என்பது வாழ்க்கை அனுபவங்களை செய்திகளாக அறிவிப்பு செய்வதோ வாதி பிரதி வாய்தாக பேசிக்கொள்வதே தகவல் பரிமாற்றம். இப்போ உனக்கு தெரியும், புரியும், அறியும் நினைக்கிறேன். என்னவென்று தகவல் பரிமாற்றம் என்னவென்று என்னமா? தகவல் கரிச்சா மாதிரி இருந்துக்கிட்டீங்க. ஏன்றீங்கள ஊதுனா பறந்துருவியா அடுத்த கிராமத்துக்கு. சவுடாலாம் பேசக்கூடாது சரிங்களா? யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எந்த மாதிரி பேசணும் அப்படின்னு முத தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கரைச்சான முடிஞ்சா ஜெயிச்சு பார்த்துட்டு போ. சூப்பரியா முடிஞ்சா ஜெயிச்சுக்குவான். நீ பேசி பாருமா. விட்டி மாதிரி இருந்துகிட்டு என்ன உங்களுக்கு பயந்து போடுமா? இல்ல இல்ல நீங்க பயப்படலாம் வேணாம். பேசணும், இந்த தைரியம் தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன ஆசான் தங்கவேலனுடைய ஆசி, அதே காட்டில செல்வமணியுடைய ஆசி இருக்கு அப்படின்ற தைரியத்துல நீங்க பேசுறீங்க. பாரம்பரியம் இல்லையா? அப்ப கொஞ்சமாவது அந்த ரத்தத்துல ஊர் இருக்கும். அப்ப இந்த சவுடால் வரத்தான் வேணும். இனமும் அப்படி சரி, ரத்தமும் அப்படி சரி, வந்த வழியும் அப்படி சரி. சவுடால் இல்லாட்டி ஒன்றையெல்லாம் தப்பிக்க முடியாதுல்ல. சவுடால் வேணும்ல. உங்களுக்கே இம்புட்டு சவுடால் இருந்தா அப்ப எனக்கெல்லாம் எம்புட்டு இருக்கும். அப்ப பேசி பாருங்க. தகவல் பரிமாற்றம் சொன்னீங்க, அருமையான விளக்கம் சொல்லியிருக்கீங்க. இப்ப நான் யாரு? பூலோகவாசி. நீங்க யாரு? மேலோகவாசி. மேலோகவாசிக்கும் ஒரு பூலோகவாசிக்கும் என்ன விஷயங்கள் இருக்கு, என்ன விவரங்கள் இருக்கு, இது தகவல் பரிமாற்றம். இதுக்கு தாமா நான் சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கீங்க. தகவல் பரிமாற்றம்னா என்ன தெரியுமா? எங்க பூலோகத்துல சொல்லவா? சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும், ஆனா அதுல கொஞ்சம் விவரம் இருக்கும். விவரம் அப்படின்னா எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது, அந்த விவரத்தை நீ சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு விவரம். எனக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேரு விவரம். இல்ல கேள்வி நான் கேட்பேன் அப்படின்னா எனக்கு தெரியும், ஆனா வந்து நிக்கிற உனக்கு தெரியுமா? அப்போ உன்கிட்ட நான் கேள்வி கேட்பேன். எங்க நீ நல்லா படித்த அறிவாளியாக இருந்தா என்னுடைய கேள்விக்கு நீ பதில் சொல் அப்படின்னு கேட்கறது விவரம். இந்த தகவல் பரிமாற்றம் அப்படின்னா இப்ப ஆவியூர்ல ஒரு விஷயம் நடக்குது. இப்ப ஆவியூர்ல நடக்கிற விஷயத்த பக்கத்துல என்ன ஊர் யாரு? அரசகுலமா? பக்கத்துல சும்மா சாவு விட்டுட்டு இருக்கா வருது முன்னாடி உட்காந்து. ஏன்னா அப்ப இங்க ஆவியூர்ல நடக்கிற விஷயங்களை நம்ம அரசகுலம், எங்க மாமா டிவி ஜெயமாமா ஊரு அரசகுலத்துல கொண்டு போய் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இது வேற அரசகுலமா? எத்தனை அரசகுலம் இருக்குன்னு தெரியல. சரி, இங்க நடக்கிற விஷயத்தை அங்க கொண்டு போய் தகவலா சொன்னா இதுக்கு பேரு தகவல் பரிமாற்றம். இதுக்கு பேரு தகவல் பரிமாற்றம். இதுல நீங்க கொஞ்சம் சரியாத்த ஒட்டி வர்றீங்க. கெட்டிக்கார பிள்ளை நினைக்கிறேன், கொஞ்சம் ஒட்டி வர்றீங்க. மேலோகத்துல நடக்கிற விஷயத்தையும் பூலோகத்துல வந்து
சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தகவல் பரிமாற்றம், அப்படிதானே? அப்ப உங்களுக்கு எல்லா தகவலும் தெரியுமா? அப்ப கேட்கிற கேள்விகளை நீங்க பதில் சொல்லுவீங்களா? தைரியம் இருக்கா? இல்ல அந்த அளவுக்கு விவரம் இருக்கா? இல்ல படிச்சிருக்கீங்களா? வாயை கொடுத்துட்டீங்க, அப்ப நான் ஏதாவது பேசுனா நீங்க பதில் சொல்லணும். இல்லன்னு வச்சுக்க மௌன நல்லா ஆரம்பத்திலே சொன்னேன், கரிச்சா மாதிரி இருக்க, தூக்கி இந்த அங்க கட்டி விட்டு போய்கிட்டே இருப்பேன். புரியுதா? ஒன்னு தெரிஞ்சுக்கங்க. என்ன தெரிஞ்சுக்கணும்? அம்மா, சிறு துரும்பும் பல்லு குத்த உதவும், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, உதயம் பெருத்து உத்தரத்துக்காகாது. பேசு. நான் பேசுனேல, நீ பேசல அமைதியா இருந்தேல, நான் பேசல பேசலாம், நீயும் பேசலாம் நானும் பேசலாம். 64 கலைகள்ல பேசுறது ஒரு கலைதான். வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும் என்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்ப. பேச்சின் மூலம் தான் என்ன ஓட்டங்களை உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். தனி மனிதனின் தேவைக்கு மட்டும் அல்லாமல் சமூகத்தின் சேவைக்கும் பேச்சுக்களை மிகவும் அவசியம் உண்டு சொல்லியிருக்கலாமா? கற்றிருந்த அறிஞர்கள் கூடியிருக்கும் உயர்ந்த சபையில் அமரக்கூடிய தகுதியோ பேசக்கூடிய தகுதியோ 100ல் ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும். 1000ல் ஒருத்தன் தான் கவிஞராக திகழ முடியும். 10,000ல் ஒருத்தன் தான் சிறந்த பேச்சாளராகவே திகழ முடியும். அவே பாட்டியை சொல்லியிருக்காங்க. அதுபோக மன்னராட்சியை, ஏகாதிபத்திய ஆட்சியை, முடியாட்சியை, கொடுங்கோலாட்சியை வீழ்த்தி மக்களாட்சியை மலரச் செய்த ஆற்றலுடைய கலை பேச்சுக்கலை. அப்பேற்பட்ட பேச்சுக்கலையில எத்தனை வகை உண்டு உனக்கு தெரியுமா? மன்னரும் சீர்தூக்கின் மன்னருக்கு தன் தேசம் மட்டுமே சிறப்பு, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. உங்க மேல கூட எனக்கு கோபம் இல்ல, உட்கார்ந்துருக்கா பாருங்க, இவங்க மேல எனக்கு சரியான கோபம். கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுக்கு பேசாம இருந்தாங்க. உண்மைதானே? இந்த உதிரம் பெருத்து உத்தரத்துக்கு உடனே கை தட்டுறீங்களே, இதுல என்னத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டு நீங்க கை தட்டுறீங்க? அப்ப இதெல்லாம் சேட்டை தானே? அதனால ஏத்தி விட்டு அவர் 4 பேசி, அப்புறம் நான் 4 பேசி, நான் 4 திட்டி, அவர் 4 திட்டி, இடம் நாரி, ஆவியூர்ல புதுசா ஒரு நாரத அரங்கேற்றம் பண்ணாரு, வள்ளி அந்த பேச்சு பேசிட்டாரியா அப்படின்னு நீங்க எல்லாரும் போய் எல்லாரும் வீட்லயும் தகவல் சொல்ல, அப்படித்தானே? உங்களுக்கு இருக்கிற கெட்ட என்ன மாதிரி யாருக்கு இல்லையா? பணிஞ்சு போயிட்டா நாளைக்கு ஊர்ல என்னைய ஐயா வள்ளிய ஆளு சின்ன பையனா இருக்கா இடுப்புல தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஊர் என்னைய பேசிட கூடாது இல்லம்மா? அதுக்காக நீங்க எவ்வளவு சவுடால் பேசுறீங்க, அப்படித்தானே? சரி, மேலவாசி தானே? பேச்சுல எத்தனை வகை இருக்குன்னு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. பற்றிமன்ற பேச்சு, வழக்காடு மன்ற பேச்சு, வழக்கு பேச்சு, வம்பு பேச்சு, வரட்டு பேச்சு, முரட்டு பேச்சு, காரிய பேச்சு, வீரிய பேச்சு, கருத்தான பேச்சு, அறிவான பேச்சு, ஆற்றலான பேச்சு, ஆன்மீக பேச்சு, வெறும் பேச்சு, வெட்டி பேச்சு, செத்த பேச்சு. சொல்லும் போது அங்க சொன்னீங்க, அதே செத்த பேச்சு என்னைய பார்த்து சொல்லிட்டு இருக்கியா? இப்படி இத்தனை வகை இருக்குன்னு. அம்மா, இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. அப்ப நடிக்கிறீங்களா? அடேங்க அப்பா, நடிக்கலாட்டி பரவாயில்ல, உங்க அப்பாவை மிஞ்சிருவிய போல இருக்கே நடிப்புல. பாத்துக்குருவா, உங்க அப்பனுக்கு சேர்த்து இன்னைக்கு அண்டம் கட்டுற அளவுக்கு. இப்படி செத்த பேச்சு இத்தனை வகை இருக்கு. சரி, இத்தனை வகை இருந்துட்டாலும் பேச்சுக்கு உரை என்ற இன்னொரு பெயரும் உண்டு. அந்த உரையை சொல்றேன் கேளு. சிறப்புரை, வரவேற்புரை, தொகுப்புரை, தலைமையுரை, ஏற்புரை, கட்டுரை, வானொலி உரை, தொலைபேசி உரை, தொலைக்காட்சி உரை, இப்படி இத்தனை வகை இருக்கு. இதுல எந்த வகை பேச்சு? இந்த பேச்சுக்காரன் பெத்த பேச்சுக்கார புள்ளேட்ட நீ பேச போற பேச்ச நீ வந்து பேசு, அதை நான் பாக்குறேன். நல்ல பேச்சு. ஏன்னா சபையில நிற்கும் போது பயப்படாம பேசணும், என்ன பேசினாலும் தைரியமா பேசணும். இதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைக்கிறது. முதல்ல ஆசானுடைய அறிவுரையே அதுதான். நீ எந்த இடத்துலையும் நின்றக்கூடாது, திக்கிறக்கூடாது, திணறக்கூடாது, என்ன வருது அதை பேசிக்கிட்டே போயிட்டே இரு. ஏன்னா நம்ம எவ்வளவு வேணாலும் படிக்கலாம், படிச்சதை எல்லாமே சபையில வந்து பேச முடியாது. ஆனா நம்ம படிக்கும் பொழுதே எதை பேசக்கூடாது அப்படின்னு தவிர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன பேசலாம் அப்படின்ற அந்த நல்ல விஷயங்கள் பூரா நமக்கு வரும். ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னா என்னெல்லாம் பேசலான்னு தெரிஞ்சுக்கிறதை காட்டிலும் எதை பேசக்கூடாது சபையில அப்படின்ற விளக்கணும். அப்ப அந்த நீங்க பேசுற தமிழ் உரையில சில உரைகள் கெடுதலான உரைகளா இருந்தா கெட்ட உரையெல்லாம் தூக்கி போட்டுடலாம், கெட்ட உரையெல்லாம் தூக்கி போட்டுடலாம், நல்ல உரையை மட்டும் வச்சு கொள்ளணும், தமிழ் உரை. அதனாலதான் சொன்னேன். இப்ப நீங்க மேலவாசி தானே, பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க, என்னை பத்தி கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, கேளுங்க. நான் கேட்கிறேன் பாருங்க, என்ன கேட்க போறீங்க? நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய கேட்கலான் இருக்கேன். கேளுமா, அதுக்கு நான் பதில சொல்றேன். ஆனா இந்த கடுகு சொல்றதுக்கு மறுபடியும் நீ பதில சொல்லணும். கடுகு சொல்றதுக்கா கடுகு கேட்கறதுக்கா? கடுகுன்னு நினைச்சு நீ சரி, நான் கேட்கிறேன். கொஞ்சம் கூட பயமே இல்லையா? என்ன பயம்? நான் கேட்கிறேன். உனக்கு என்ன பயப்படுற? அம்மா
ஆவியூர் கால எதுக்கு அடங்காது மடியில கிணறு இருந்தா தானே பயப்படுறதுக்கு. ஆவியூர் சும்மா கிடையாது. பாரியா இப்பத்தான் முத மேடை உன்னையும் முத பாப்பேன். சந்திப்புலயே நீங்க இப்படி சவுடால் பேசுனீங்கன்னா இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, உன்னையும் பாப்பேன். இன்னி உங்க மக வள்ளி போய் வேஷம் போட்டு வந்தா உங்க மகளையும் பாப்பேன், நான் உங்க அம்மாவையும் பாப்பேன். பாரியா நான் தான் இவங்களோட வந்து கை கட்டிக்கிட்டு போராடணும்னா என் பிள்ளைய வேற வரணுமா? ஐயா இதுல வேற பங்கா? ஐயப்பா சாச்சிட்டாங்களே ஆள. அவளுக்கு கம்பெடுத்து சுத்தினா தாங்க மாட்டியே, பேசாம இருங்க. எவ்வளவு வேணாலும் பேசலாம். இயல் இசை சொல்லியிருக்கீங்க, நாடகம் சொல்லியிருக்கீங்க, இந்த பேச்சு இசைன்ற பாட்டு இருக்கணும். வந்திருக்கீங்க, என்னை பத்தி என்ன கேட்கணும்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேள்வி எடுத்துட்டு போவோம். கற்கண்டு மொழி மாதே வந்திருக்கும் நாளது சொல்வோம். வாழ்ந்திருக்கும் தொண்டை நாடு சுவாமி. கண்ணல் மொழி மின்னலிடை மாறே கண்ணமொழி கேட்டு சுகமாறே உன் அன்னை தந்தை பேரது சொல்போனே தந்தை பெயர் நம்பிக்கைவாள் சுவாமி தாயினங்கள் மோகினி என்பார் சுவாமி. நல்ல வழிகளை நாடு எந்த நாள் பரமன நெத்தியை தேடு வள்ளுவர் கூட்டத்தில் கூடு வள்ளலை நெஞ்சிலில் வாழ்த்தி கொண்டாடு என்று சொல்லக்கூடிய நாடு தொண்டை நாடு. அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு நங்கை மோகினி, என்னுடைய பெயர் வள்ளி, உடன் பிரவாத ஒரு சகோதரர்கள் 7 பேர். காவலுக்கு இங்கே நான் வந்திருக்கேன். இப்ப நான் வந்திருக்கிறது காவல். இப்ப நீங்க இருந்து அங்க இருந்து வந்ததுக்கு எதுக்காக? எல்லாம் ஒரு விவரத்தாமா, ஒரு விவரம் விவரமா கேட்டா வருமா? உங்களுக்கு மட்டும் தான் கேட்கணும்னு தெரியல, எனக்காக வந்திருக்கீங்க. இப்ப நீங்க தகவல் பரிமாற்றம் சொன்னீங்கல்ல, அந்த தகவலுக்கு இப்ப நான் வர்றேன். நம்ம 2 பேருக்கு இது முதல் சந்திப்பு. ஆனால் நம் இருவருடைய சந்திப்பு அமர்ந்திருக்கும் ரசிக பெருமக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய சந்திப்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஆகவே உன்னிடத்திலே தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் என்பதும் என்னுடைய திண்ணம். என்னம்மா சொல்ற? அம்மா, தகவல் பரிமாற்றத்துக்கு நீ தயாரா? ஆயக்கலைகள் 64 ஏழு உணர்வுகள் என்னம்மை தூய உருவலிங்கு போய்வாழ்கின் உள்ளத்தின் உள்ளே இருப்பவளின் வாராதி இடர் என்று சொல்லக்கூடிய கலைவாணிக்கு புத்திரனாகப்பட்ட நாரத மகரிஷி. நாரதர் தானே நீங்க? வேற யாரும் இல்லைல்ல? இல்ல கேக்குறேன். பார்த்தா எப்படி தெரியுது? நாரதர் எங்க அண்ணன் சொன்னார். எங்க அண்ணன் நாரதர் சொன்ன மேலோகவாசி பூலோகத்துக்கு வந்திருக்காரு, யாரு கண்ணுக்கும் புலப்படாத முருகன் வந்திருக்காரு, சாமி வந்திருக்காரு, முருகனுடைய அருளாளே அப்படின்னு சொல்லி உங்களை வந்து வணங்கினேன். ஆனா எனக்கு நல்ல வாழ்த்து கொடுத்துருக்கீங்க. எனக்கு வாழ்த்தா கொடுத்தீங்க? என்ன வாழ்த்து கொடுத்தீங்க? என்ன வாழ்த்து? இல்ல நான் வணங்கினேன்ல, நாரதர் வாழ்த்து கொடுத்தாரே, கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டாகவே வள்ளி மகளே நீ வாழ்க அப்படின்னா என்னை வாழ்த்துற மாதிரி. நீங்க கலைமகள்னா உங்க ஆத்தான கலைவாணியா வாழ்த்துறீங்களா? வாய் பொத்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? நான் கேக்குறேன், குலமகளே நீ வாழ்க வேண்டும். சரி, குலமகள்னா யாரு? இதுதான் உங்க ஆவியூர் சவுடாலா? நான் கேக்குறேன். சரி, அதை விடுங்க. ஒரு விஷயம் போயிட்டு போகுது. அதுக்கப்புறம் என்ன கிட்ட சில பரிமாற்றங்கள், தகவல் இது என்ன தகவல் பரிமாற்றம்? இதெல்லாம் சேட்டை தானே? இல்ல நான் கேக்குறேன், கரிச்சா மாதிரி வந்து நின்னுக்கிட்டு நீங்க என்ன சொல்லணும்? ஏமா உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம், விவரங்கள் கேட்கணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் விட்டுவிட்டு அதன தகவல் பரிமாற்றம், இது என்ன அர்த்தத்தில் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? நான் கேக்குறேன். அப்படி கேளுமா. தகவல் பரிமாற்றம்ன்ற முத என்னன்னு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுட்டு பேசு. யாரு? நான் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு முத உங்களுக்கு தெரியுமா? அம்மா சொல்றேன் கேளு. எங்க சொல்லுங்க பாப்பா. உலகம் சொன்னீங்க, உலகம் என்னும் நாடக மேடையில் நாம எல்லோரும் நடிகர்கள் தான். உன்னுடைய ஜென்மத்தில் நீ அறிந்து கொண்டது, என்னுடைய ஜென்மத்தில் நான் பங்கு கொண்டது. இவைகளில் நீ அறிந்த 4 விஷயத்தையும் நான் கற்றறிந்த 4 விஷயத்தையும் பற்றி கலந்து பேசுவதே பரிமாற்றம். அதாவது தகவல் என்பது கொன்றுவேன். தகவல் என்பது வாழ்க்கை அனுபவங்களை செய்திகளாக அறிவிப்பு செய்வதோ
வாதி பிரதி வாய்தாக பேசிக்கொள்வதே தகவல் பரிமாற்றம். இப்போ உனக்கு தெரியும் புரியும் அறியும் நினைக்கிறேன். என்னவென்று விடாதே சாமி. தகவல் பரிமாற்றம் என்னவென்று என்னமா? ஏய் தகவல் பரிமாற்றம் ஒரு புடி பிடிச்சு விடுங்க. நல்லா கரிச்சா மாதிரி இருந்துக்கிட்டீங்க. ஏன்றீங்கள ஊதுனா பறந்துருவியா அடுத்த கிராமத்துக்கு. சவுடாலாம் பேசக்கூடாது சரிங்களா? யாருக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் எந்த மாதிரி பேசணும் அப்படின்னு முத தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கரைச்சான முடிஞ்சா ஜெயிச்சு பார்த்துட்டு போ. சூப்பரியா முடிஞ்சா ஜெயிச்சுக்குவான். நீ பேசி பாருமா. விட்டி மாதிரி இருந்துகிட்டு என்ன உங்களுக்கு பயந்து போடுமா? இல்ல இல்ல நீங்க பயப்படலாம் வேணாம். பேசணும் இந்த தைரியம் தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன ஆசான் தங்கவேலனுடைய ஆசி அதே காட்டில செல்வமணியுடைய ஆசி இருக்கு அப்படின்ற தைரியத்துல நீங்க பேசுறீங்க. பாரம்பரியம் இல்லையா? அப்ப கொஞ்சமாவது அந்த ரத்தத்துல ஊர் இருக்கும். அப்ப இந்த சவுடால் வரத்தான் வேணும். இனமும் அப்படி சரி ரத்தமும் அப்படி சரி வந்தா வழியும் அப்படி சரி. சவுடால் இல்லாட்டி ஒன்றையெல்லாம் தப்பிக்க முடியாதுல்ல. சவுடால் வேணும்ல. உங்களுக்கே இம்புட்டு சவுடால் இருந்தா அப்ப எனக்கெல்லாம் எம்புட்டு இருக்கும். அப்ப பேசி பாருங்க. தகவல் பரிமாற்றம் சொன்னீங்க. அருமையான விளக்கம் சொல்லியிருக்கீங்க. இப்ப நான் யாரு? பூலோகவாசி. நீங்க யாரு? மேலோகவாசி. மேலோகவாசிக்கும் ஒரு பூலோகவாசிக்கும் என்ன விஷயங்கள் இருக்கு என்ன விவரங்கள் இருக்கு? இது தகவல் பரிமாற்றம். இதுக்கு தாமா நான் சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கீங்க. தகவல் பரிமாற்றம்னா என்ன தெரியுமா? எங்க பூலோகத்துல சொல்லவா? சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும். ஆனா அதுல கொஞ்சம் விவரம் இருக்கும். விவரம் அப்படின்னா எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரியாது, அந்த விவரத்தை நீ சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு விவரம். எனக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேரு விவரம். இல்ல கேள்வி நான் கேட்பேன் அப்படின்னா எனக்கு தெரியும் ஆனா வந்து நிக்கிற உனக்கு தெரியுமா? அப்போ உன்கிட்ட நான் கேள்வி கேட்பேன். எங்க நீ நல்லா படித்த அறிவாளியாக இருந்தா என்னுடைய கேள்விக்கு நீ பதில் சொல் அப்படின்னு கேட்கறது விவரம். இந்த தகவல் பரிமாற்றம் அப்படின்னா இப்ப ஆவியூர்ல ஒரு விஷயம் நடக்குது. இப்ப ஆவியூர்ல நடக்கிற விஷயத்த பக்கத்துல என்ன ஊர் யாரு? அரசகுலமா? பக்கத்துல சும்மா சாவு விட்டுட்டு இருக்கா வருது முன்னாடி உட்காந்து. ஏன்னா அப்ப இங்க ஆவியூர்ல நடக்கிற விஷயங்களை நம்ம அரசகுலம் எங்க மாமா டிவி ஜெயமாமா ஊரு அரசகுலத்துல கொண்டு போய் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இது வேற அரசகுலமா? எத்தனை அரசகுலம் இருக்குன்னு தெரியல. சரி, இங்க நடக்கிற விஷயத்தை அங்க கொண்டு போய் தகவலா சொன்னா இதுக்கு பேரு தகவல் பரிமாற்றம். இதுக்கு பேரு தகவல் பரிமாற்றம். இதுல நீங்க கொஞ்சம் சரியாத்த ஒட்டி வர்றீங்க. கெட்டிக்கார பிள்ளை நினைக்கிறேன் கொஞ்சம் ஒட்டி வர்றீங்க. மேலோகத்துல நடக்கிற விஷயத்தையும் பூலோகத்துல வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தகவல் பரிமாற்றம். அப்படித்தானே? அப்ப உங்களுக்கு எல்லா தகவலும் தெரியுமா? அப்ப கேட்கிற கேள்விகளை நீங்க பதில் சொல்லுவீங்களா? தைரியம் இருக்கா? இல்ல அந்த அளவுக்கு விவரம் இருக்கா? இல்ல படிச்சிருக்கீங்களா? வாயை கொடுத்துட்டீங்க. அப்ப நான் ஏதாவது பேசுனா நீங்க பதில் சொல்லணும். இல்லன்னு வச்சுக்க மௌன நல்லா ஆரம்பத்திலே சொன்னேன் கரிச்சா மாதிரி இருக்க தூக்கி இந்த அங்க கட்டி விட்டு போய்கிட்டே இருப்பேன். புரியுதா? ஒன்னு தெரிஞ்சுக்கங்க. என்ன தெரிஞ்சுக்கணும்? அம்மா, சிறுதுரும்பும் பல்லு குத்த உதவும், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, உதயம் பெருத்து உத்தரத்துக்காகாது. நீ பேசல அமைதியா இருந்தல, நான் பேசல பேசலாம், நீயும் பேசலாம் நானும் பேசலாம். 64 கலைகள்ல பேசுறது ஒரு கலைதான். வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும் என்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்ப. பேச்சின் மூலம் தான் என்ன ஓட்டங்களை உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். தனி மனிதனின் தேவைக்கு மட்டும் அல்லாமல் சமூகத்தின் சேவைக்கும் பேச்சுக்களை மிகவும் அவசியம் உண்டு சொல்லியிருக்கலாமா? கற்றிருந்த அறிஞர்கள் கூடியிருக்கும் உயர்ந்த சபையில் அமரக்கூடிய தகுதியோ பேசக்கூடிய தகுதியோ 100ல் ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும். 1000ல் ஒருத்தன் தான் கவிஞராக திகழ முடியும். 10,000ல் ஒருத்தன் தான் சிறந்த பேச்சாளராகவே திகழ முடியும். அவே பாட்டியை சொல்லியிருக்காங்க. அதுபோக மன்னராட்சியை, ஏகாதிபத்திய ஆட்சியை, முடியாட்சியை, கொடுங்கோலாட்சியை வீழ்த்தி மக்களாட்சியை மலரச் செய்த ஆற்றலுடைய கலை பேச்சுக்கலை. அப்பேற்பட்ட பேச்சுக்கலையில எத்தனை வகை உண்டு உனக்கு தெரியுமா? மன்னரும் சீர்தூக்கின் மன்னருக்கு தன் தேசம் மட்டுமே சிறப்பு, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. உங்க மேல கூட எனக்கு கோபம் இல்ல, உட்கார்ந்துருக்கா பாருங்க, இவங்க மேல எனக்கு சரியான கோபம். கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுக்கு பேசாம இருந்தாங்க. உண்மைதானே? இந்த உத்திரம் பெருத்து உத்திரத்துக்கு உடனே கை தட்டுறீங்களே, இதுல என்னத்தை நீங்க
கண்டுபிடிச்சிட்டு நீங்க கை தட்டுறியா? அப்ப இதெல்லாம் சேட்டை தானே. அதனால ஏத்தி விட்டு அவர் 4 பேசி, அப்புறம் நான் 4 பேசி, நான் 4 திட்டி, அவர் 4 திட்டி, இடம் நாரி ஆவியூர்ல புதுசா ஒரு நாரத அரங்கேற்றம் பண்ணாரு. வள்ளி அந்த பேச்சு பேசிட்டாரியா அப்படின்னு நீங்க எல்லாரும் போய் எல்லாரும் வீட்லயும் தகவல் சொல்ல, அப்படித்தானே? உங்களுக்கு இருக்கிற கெட்ட என்ன மாதிரி யாருக்கு இல்லையா? பணிஞ்சு போயிட்டா நாளைக்கு ஊர்ல என்னைய ஐயா வள்ளிய ஆளு சின்ன பையனா இருக்கா இடுப்புல தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஊர் என்னைய பேசிட கூடாது இல்லம்மா. அதுக்காக நீங்க எவ்வளவு சவுடால் பேசுறீங்க, அப்படித்தானே? சரி, மேலவாசி தானே. பேச்சுல எத்தனை வகை இருக்குன்னு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. பற்றிமன்ற பேச்சு, வழக்காடு மன்ற பேச்சு, வழக்கு பேச்சு, வம்பு பேச்சு, வரட்டு பேச்சு, முரட்டு பேச்சு, காரிய பேச்சு, வீரிய பேச்சு, கருத்தான பேச்சு, அறிவான பேச்சு, ஆற்றலான பேச்சு, ஆன்மீக பேச்சு, வெறும் பேச்சு, வெட்டி பேச்சு, செத்த பேச்சு. சொல்லும் போது அங்க சொன்னீங்க, அதே செத்த பேச்சு என்னைய பார்த்து சொல்லிட்டு இருக்கியா? இப்படி இத்தனை வகை இருக்குன்னு. அம்மா, இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. அப்ப நடிக்கிறீங்களா? அடேங்க அப்பா, நடிக்கலாட்டி பரவாயில்ல. உங்க அப்பாவை மிஞ்சிருவிய போல இருக்கேன் நடிப்புல. பாத்துக்குருவா உங்க அப்பனுக்கு சேர்த்து இன்னைக்கு அண்டம் கட்டுற அளவுக்கு. இப்படி செத்த பேச்சு இத்தனை வகை இருக்கு. சரி, இத்தனை வகை இருந்துட்டாலும் பேச்சுக்கு உரை என்ற இன்னொரு பெயரும் உண்டு. அந்த உரையை சொல்றேன் கேளு. சிறப்புரை, வரவேற்புரை, தொகுப்புரை, தலைமையுரை, ஏற்புரை, கட்டுரை, வானொலி உரை, தொலைபேசி உரை, தொலைக்காட்சி உரை, இப்படி இத்தனை வகை இருக்கு. இதுல எந்த வகை பேச்சு? இந்த பேச்சுக்காரன் பெத்த பேச்சுக்கார புள்ளேட்ட நீ பேச போற பேச்ச நீ வந்து பேசு, அதை நான் பாக்குறேன். நல்ல பேச்சு. ஏன்னா சபையில நிற்கும் போது பயப்படாம பேசணும். என்ன பேசினாலும் தைரியமா பேசணும். இதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைக்கிறது. முதல்ல ஆசானுடைய அறிவுரையே அதுதான். நீ எந்த இடத்துலையும் நின்றக்கூடாது, திக்கிறக்கூடாது, திணறக்கூடாது. என்ன வருது அதை பேசிக்கிட்டே போயிட்டே இரு. ஏன்னா நம்ம எவ்வளவு வேணாலும் படிக்கலாம். படிச்சதை எல்லாமே சபையில வந்து பேச முடியாது. ஆனா நம்ம படிக்கும் பொழுதே எதை பேசக்கூடாது அப்படின்னு தவிர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன பேசலாம் அப்படின்ற அந்த நல்ல விஷயங்கள் பூரா நமக்கு வரும். ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னா என்னெல்லாம் பேசலான்னு தெரிஞ்சுக்கிறதை காட்டிலும் எதை பேசக்கூடாது சபையில அப்படின்ற விளக்கணும். அப்ப அந்த நீங்க பேசுற தமிழ் உரையில சில உரைகள் கெடுதலான உரைகளா இருந்தா கெட்ட உரையெல்லாம் தூக்கி போட்டுடலாம். கெட்ட உரையெல்லாம் தூக்கி போட்டுடலாம். நல்ல உரையை மட்டும் வச்சு கொள்ளணும், தமிழ் உரை. அதனாலதான் சொன்னேன். இப்ப நீங்க மேலவாசி தானே, பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. என்னை பத்தி கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, கேளுங்க. நான் கேட்கிறேன் பாருங்க. என்ன கேட்க போறீங்க? நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய கேட்கலான் இருக்கேன். கேளுமா, அதுக்கு நான் பதில சொல்றேன். ஆனா இந்த கடுகு சொல்றதுக்கு மறுபடியும் நீ பதில சொல்லணும். கடுகு சொல்றதுக்கா கடுகு கேட்கறதுக்கா? கடுகுன்னு நினைச்சு நீ சரி நான் கேட்கிறேன். கொஞ்சம் கூட பயமே இல்லையா? என்ன பயம்? நான் கேட்கிறேன். உனக்கு என்ன பயப்படுற? அம்மா, ஆவியூர் கால எதுக்கு அடங்காது. மடியில கண இருந்தா தானே பயப்படுறதுக்கு. ஆவியூர் சும்மா கிடையாது. பாரியா பத்த மேடை உன்னையும் சந்திப்புலயே நீங்க இப்படி சவுடால் பேசுனீங்கன்னா இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க. உன்னையும் பாப்பேன், இன்னி உங்க மக வள்ளி போய் வேஷம் போட்டு வந்தா உங்க மகளையும் பாப்பேன், நான் உங்க அம்மாவையும் பாப்பேன். பாரியா, நான் தான் இவங்களோட வந்து கை கட்டிக்கிட்டு போராடணும்னா என் பிள்ளைய வேற வரணுமா? ஐயா இதுல வேற பங்கா? ஐயப்பா சாச்சிட்டாங்களே ஆள. அவளுக்கு கம்பெடுத்து சுத்தினா தாங்க மாட்டியே, பேசாம இருங்க. எவ்வளவு வேணாலும் பேசலாம். இயல் இசை சொல்லியிருக்கீங்க, நாடகம் சொல்லியிருக்கீங்க, இந்த பேச்சு இசைன்ற பாட்டு இருக்கணும். வந்திருக்கீங்க, என்னை பத்தி என்ன கேட்கணும்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேள்வி எடுத்துட்டு போவோம். கற்கண்டு மொழிமா வந்திருக்கும் நாளது சொல்வோம். ஞானநிலை காணும் நாள் வாழ்ந்திருக்கும் தொண்டை நாடு சுவாமி. கண்ணல் மொழி மின்னலிடை மாறே கண்ணமொழி கேட்டு சுகமாறே உன் அன்னை தந்தை பேரது சொல்போனே. தந்தை பெயர் நம்பிக்கைவாள் சுவாமி, தாயினங்கள் மோகினி என்பார் சுவாமி. நல்ல வழிகளை நாடு எந்த நாள் பரமன நெத்தியை தேடு வள்ளுவர் கூட்டத்தில் கூடு
வள்ளலை நெஞ்சிலில் வாழ்த்தி கொண்டாடு என்று சொல்லக்கூடிய நாடு தொண்டை நாடு. அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு நங்கை மோகினி, என்னுடைய பெயர் வள்ளி, உடன் பிரவாத ஒரு சகோதரர்கள் 7 பேர். காவலுக்கு இங்கே நான் வந்திருக்கேன். இப்ப நான் வந்திருக்கிறது காவல். இப்ப நீங்க இருந்து அங்க இருந்து வந்ததுக்கு எதுக்காக? எல்லாம் ஒரு விவரத்தாமா, ஒரு விவரம். விவரமா கேட்டா வருமா? உங்களுக்கு மட்டும் தான் கேட்கணும்னு தெரியல, எனக்காக வந்திருக்கீங்க. இப்ப நீங்க தகவல் பரிமாற்றம் சொன்னீங்கல்ல, அந்த தகவலுக்கு இப்ப நான் வர்றேன். மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப உங்களுக்கு நடந்தது தெரியும், நடக்கிறது தெரியும், நடக்க இருக்க முக்காலம் உணரக்கூடிய நீங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க. சகலமும் தெரியும். அப்ப எல்லாம் தெரியும் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் பாருங்க, கேட்கிறேன், நீங்க எனக்கு பதில் சொல்லி ஆகணும். நம்ம கிராமங்கள்ல எவ்வளவோ பழமொழிகள் சொல்லுவோம், எவ்வளவோ பழமொழிகள் இருக்கு. இதுல ஒரு முக்கியமா இந்த வாயால சொல்லிட்டா தாயாருக்கா வித்து கொடுத்தா அப்படிம்பாங்க. வாயால சொல்லிட்டா தாயாரை வித்து கொடுக்கணுமியா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்றாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? வாயால சொல்லிட்டா எப்படியா தாயை வித்து கொடுக்க முடியும்? அப்ப ஏதாவது அர்த்தம் இல்லாம எந்த கதையும் இருக்காதுல்ல. அப்ப இது பூலோகத்துல நடைமுறைக்கு வந்த பழமொழியா, இல்ல புராணங்கள்ல உள்ள மொழியா, இல்ல இதிகாசத்துல உள்ளதா? எங்க நாரதர் தானே என்ன சொன்னீங்க, இது ஆவியூர் காளை அப்படின்னு தானே சொன்னீங்க. காளை பிடிபடாம இருக்கணும் அப்படின்னா இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, காளையை பிடிச்சி மூக்கணாங்கயிறு குத்தி அதுக்கப்புறம் எல்லாம் என்னென்ன வைக்கணுமா கரும்புளி செம்புளி போட்டுக்கிட்டு எல்லாம் வச்சு இங்கனே கட்டி போட்டு போயிடுவேன். வாங்க, இந்த விஷயம், இந்த பழமொழி சாதாரண வந்த பழமொழியா, இல்ல இதிகாசத்துல வரக்கூடியதா, இல்ல புராணங்கள்ல வரக்கூடியதா? எதற்காக இந்த மாதிரி ஒரு பழமொழி வந்துச்சு? இது உண்மையான பழமொழியே இதுதானா, இல்ல மறைவு வந்துச்சா அப்படின்ற விஷயத்தை நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். எங்க வாங்க பாப்பா. என்னடா இந்த கடுகு இம்பிட்டு பேச்சு பேசுது, இந்த கடுகை கொஞ்சம் தாளிச்சு பாப்போம்ன்ற உனக்கு ஒரு எண்ணம். நல்லா வறுத்துருவேன் வட்டியில ஓட்டு பாரு. ஆனா அந்த கடுகோட சேர்த்து போடுற கருவேப்பிலை எப்படி வாசம் வரும்னு நான் பார்க்கணும்ல. அப்ப இந்த கருவேப்பிலை கேட்கிற கேள்விக்கு இந்த கடுகு பதில் சொல்லணும்னா, இந்த கடுகு கேட்கிற கேள்விக்கு இந்த கருவேப்பிலை பதில் சட்டம் போட்டு ஆவியருக்கு கூட்டி வரல, சட்டம் போட்டா கூட்டி வந்திருக்காங்க. இல்ல நான் கேக்குறேன், அப்ப நீ அப்படியெல்லாம் கேள்வி கேட்கணும்னு சட்டம் நாரதர்கிட்ட தான் நாங்க கேள்வி கேட்கணும். நாங்க பாமர பிள்ளைங்க, தெரியாத பிள்ளைங்க. நீங்க எல்லாத்தையும் வாய் இப்படி சவுடால பேசுறீங்க, வாயை கொண்டு போய் காது வரைக்கும் வச்சுக்கிட்டு. அப்ப எல்லாம் தெரிஞ்சு வந்தவன பதில் சொல்லணும்ல. ஓண்டதே சட்டம் பேசலாட்டி இடுப்புல தூக்கி வச்சுட்டு என்ன நீ பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுறியா? இடுப்புல எல்லாம் இல்ல, இதுல முந்தில கொண்டு போய் அப்படி போட்டு வந்துருவேன். அப்ப உன்கிட்ட பேசணும்ல. ஆமா, என்ன கேட்டீங்க? வாயால சொல்லிட்டா தாயாருக்காக தாயாரை விட்டு கொடுத்தான்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படியா? இது எதுக்காக சொன்னாங்க? என்ன பழமொழிக்கெல்லாம் விளக்கம் கேட்டா இது நியாயமா? பழமொழிக்கெல்லாம் விளக்கம் இருக்கவும் தானே கேக்குறோம், நியாயம் தான். அம்மா நீ விவாகரத்தை விலை கொடுத்து வாங்குற இல்லையே, புரிஞ்சுக்க. நான் விவரத்தையும் பண்ணிட்டு விலையும் வாங்கிட்டு போற ஆளு. கரும்பு தின்ன கூலி கொடுத்த நாடு இல்லையா? அப்ப கரும்பு தின்னதுக்கே நாங்க கூலி கொடுக்குறோம் அப்படின்னா கூலியை வாங்கிக்கிட்டு விவகாரம் பண்ணிட்டு போயிருவேன். அம்மா என்ன சவுடால பேசுனியா? எங்க என்ன பெட்டிக்காரரா ஏத்தி விட்டீங்களே, இப்ப என்னாச்சு? முழிக்கிறாரு. எருமா சொல்லுவார்ல, உடனே சொல்றாரு. நாளைக்கியா சொல்லுவாரு, பெட்டியை நொறுக்கி சொல்லியா? பின்னாடி இருக்கு புரட்டாசி, அவரும் கேட்பார்ல, நாக்கப்படுச்சு கேள்வி கேட்பார்ல. அம்மா இது மகாபாரத பழமொழி, பெரிய கதை இருந்தாலும் சுருக்கமா சொல்லி விளங்க வைக்கிறேன். கர்ணனுடைய அம்மா குந்தி தேவி கர்ணன்ட்ட வரம் கேட்டா. என்ன வரம் கேட்டா? கர்ணா, உன் கையில் இருக்க நாக இஸ்திரத்தை ஒரு முறைதான் நீ அர்ச்சுனனை ஏவ வேண்டும் என்று வரம் கேட்டா. அதுக்கு கர்ணனும் சரி என்று வாயால சம்மதம் சொன்னான். அப்ப போர் நடக்குது. கர்ணன் அர்ச்சுனன் மீது நாக அஸ்திரத்தை ஏவுறான். அது இந்த கிருஷ்ணனின் சூழ்ச்சியால முறியடிக்கப்படுகிறது. அதுக்குத்தான் ஒரு பாட்டை இருக்குமா, செஞ்சோட்டு கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. அப்படி அந்த கிருஷ்ணனின் சூழ்ச்சியால அந்த நாகாஸ்திரம் முறியடிக்கப்படுகிறது. அந்த முறியடிக்கப்பட்ட நாகாஸ்திரம் கர்ணன்ட்ட கெஞ்சுது, கர்ணா ஒரு முறை நீ என்னை ஏவுன, அது கிருஷ்ணனின் சூழ்ச்சியால முறியடிக்கப்பட்டுருச்சு, இன்னொரு முறை நீ என்னை ஏவு. மூக்க பிடிச்சி புரியுங்க. அம்மா அந்த பிள்ளைக்கு நாக
நாகரிகமா தெரியுதா இல்லையா? இல்லம்மா அவர் சொல்றாரு. நீங்க சொன்னீங்க இடுப்புல தூக்கி வச்சுக்க, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் சொல்லல. பாத்துக்கிறேங்க, அப்புறம் உண்மையாலுமே இடுப்புல தூக்கி வச்சு கொண்டு போய் அங்க விட்டுருவேன். இன்னொரு முறை நீ என்ன ஏவு. இந்த தடவை எப்படியாச்சும் நான் அர்ஜுனனை தாக்கிடுறேன், அர்ஜுனனை தாக்கிடுறேன். ஆகா, இப்ப ஒரு வழிக்கிட்ட வருவான் போல. அந்த நாகஸ்திரம் கெஞ்சுது. அதுக்கு கர்ணன் சொல்றாரு, இல்ல நாகஸ்திரமே, உன்னை ஒரு முறை தான் ஏவேண்டு என் தாய் குந்தி தேவிட்ட வரம் கொடுத்திருக்கேன், அதனால மறுமுறை நான் உன்னை ஏவ மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். காரணம், வாயால சொன்னதுனால தாயாருக்காக விட்டு கொடுத்தேன். அது மட்டும் இல்லம்மா, வாயால சொன்னா தாயார விட்டுக்கொடு என்பதே சரியான பழமொழியும். காலப்போக்குல வாயால சொன்னா தாயார வித்தாவது கொடு என்று மாறி போச்சு. ஏத்துக்கிறியா மறுக்கிறியா? சூப்பரியா. இல்ல, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். கேள்வி கேட்டது நான், சரி பதில் சொல்றது அவர். நான் சரியா இல்லையான்னு சொல்லங்காட்டி நீங்க தட்டிக்கிறீங்க. என்ன நியாயம் இது? உங்க ஊர் நியாயமா? நீ 2 வரி கேட்ட, நான் 30 வரி பதில் சொன்னேன். 2 வரி பெருசா 30 வரி பெருசா? அதுக்கு தான்மா மரியாதை. இல்ல, உங்களெல்லாம் முளையிலே தட்டி வைக்கணுமே, சரியில்லையே. நீங்க இன்னைக்கு அரங்கேற்றத்துல இந்த போர்டு போட்டீங்க அப்படின்னா இன்னும் எத்தனை முளையும் உங்க மேல நடிக்க மாட்டோம்னு எழுதி போடுவாளுங்க. எழுதி போடுவாங்களா? போடணுமா? இல்ல அவர் நல்லா இருந்தாலும் நீங்க விட்டுற மாட்டீங்க வளருக்கு. சரி, கேட்ட கேள்விக்கு சாதாரண பழமொழி, வாயால சொல்லிட்டா தாயாரை வித்து கொடுக்கணும் அப்படின்னா எந்த தாயை போய் வித்து கொடுக்க முடியும்? இது மகாபாரதத்தில் உள்ள கதை, அருமையான விஷயம். ஏன் அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் நண்பர்கள். அவங்க மாமா மச்சனம் தான், இருந்தாலும் நண்பர்கள். அர்ஜுனனை ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு. 2 பேரும் இப்படி போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு அந்தனர் வர்றாரு. அந்தனர் வந்து கிருஷ்ணன் இருக்காரு, ஆபத் பாண்டவன், அநாதரட்சகன், அவர்கிட்ட கேட்கல, அர்ஜுனனுக்கிட்ட கேட்கிறான். அர்ஜுனா, எனக்கு பசியா இருக்கு, என்னுடைய பசியை அடக்கணும் அப்படின்னா நீ எனக்கு உணவு தந்தாகணும் அப்படின்னு. ஆனா கண்ணனுக்கு தெரியும், ஏன்னா கண்ணன் ஆகப்பட்டவன் கபட நாடக சூத்திரதாரி. வந்தது யாரு, எதுக்காக, என்கிட்ட கேட்காம அர்ஜுனனுக்கிட்ட கேட்கிறான் அப்படின்னு கிருஷ்ணருக்கு தெரியும். ஏன் கிருஷ்ணருக்கு தெரியும். அப்ப அர்ஜுனன் பாக்குறாரு யார, கிருஷ்ணர. என்ன நினைக்கிறான் அர்ஜுனன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய தெய்வமாகப்பட்ட உருவமே இவ்வளவு பெரிய உருவம் நிற்கும் போது சாதாரண ஒரு அந்தணன் வந்து கிருஷ்ணன் கிட்ட உதவி கேட்காமல் என்கிட்ட கேட்கிறானே, அப்ப கிருஷ்ணனை காட்டிலும் நான் பெரிய ஆளா அப்படின்னு அப்படி ஏறிட்டு பார்த்தா இந்த மனசுக்குள்ள இருந்த விஷயம் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு வச்சு சிரிக்கிறாரு கிருஷ்ணன். அப்படியாடா, சரிடா, அப்ப நீ பெரிய ஆளு, இந்த இடத்துல தெய்வமா நான் இருந்தாலும் என்கிட்ட கேட்காம உன்கிட்ட உதவி கேட்கிறேன் அப்படின்னு என்னை நீ ஏறிட்டு பாக்குற. ஆனா நீ யாரு, உனக்கு எப்படி தெரியும், எதுக்காக உனி இப்படி சிரிக்கிற அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியும்டா. டேய், என்னை சாதாரண ஆள் நினைச்சிடாத அப்படின்னு நேரம் அவர் சொல்லியிருந்தா கை தட்டிருப்பீங்க. என்ன பண்றது? ஏன்னா அவர் இன்னொரு ஒரு வார்த்தை வாடின்னு சொல்லியிருந்தா நீங்க எல்லாரும் கூடி மாடி கை தட்டிருப்பீங்க. இப்போ நான் வாடான்னு சொன்னவன் யாரும் கை தட்டல, பின்னாடி. ஏன்னா அப்ப அர்ஜுனன் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுக்கு என்ன பசி எவ்வளவு வேணுமோ நான் தர்றேன்ட்ட, எவ்வளவு வேணுமோ தர்றேன் அப்படிங்கும் போது வந்த அந்தணன் சுய உருவத்தை காட்டுகிறான். இப்ப சுய உருவத்தை காட்டும் பொழுது வந்தவன் யார் அப்படின்னா, அவன் தான் அக்னி பகவான். அக்னி பகவான். அக்னிக்கு நம்மளால சாப்பாடு போட முடியுமா? அக்னினா நெருப்பு இல்லையா? நீ சாப்பிடு அப்படின்னா உலகத்தையே எரிச்சிட மாட்டான். அப்ப அக்னியுடைய பசிக்கு எப்படா உணவு போடுறது அப்படின்னு அர்ஜுனன் யோசிக்கிறான். அப்பதான் கண்ணன் ஏறிட்டு பார்த்தது அர்ஜுனனுக்கு புரிந்தது. கண்ணா, நீ பயங்கரமான ஆளு, பெரிய ஆளு தான். அவன் என்கிட்ட உதவி கேட்கும் போதே நான் சொல்லி சிந்திச்சிருக்கணும். என்கிட்ட உதவிக்கிற கண்ணன் நிற்கும் போது கண்ணனுக்கிட்ட கேட்காம நம்ம கிட்ட கேட்கிறான உதவி நான் சிந்திச்சிருக்கணும். ஆனா நான் ரொம்ப ஏளனமா உன்னைய பார்த்தேன். ஆனா இப்ப வந்திருக்கிறது அக்னி பகவான், அவனுக்கு நான் சாப்பாடு கொடுத்தே ஆகணும். இப்ப நான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன வேணும்னு கேட்கணும் அப்படின்னு. அவதான் சொன்னா அக்னி பகவான், நான் இந்த பெரிய காடு பத்திர காடு இதை நான் எரிச்சாகணும்ன்றேன். எரிச்சாகணும் அப்படின்னா நான் இந்த காட்டை வனத்தை எரிக்கும் பொழுது என்னுடைய பசிக்கு எல்லாம் இரையாகணும், எதுவும் இதுல இருந்து தப்பிச்சு போக கூடாது அப்படின்னு அக்னி பகவான் சொல்லியாச்சு. அதுக்காக தான் கண்ணன் அர்ஜுனன் என்ன பண்றான், அவன் கையில இருந்த வில்லை சிரமாக தொடுக்கிறான். அப்படியே அந்த காட்டை சுத்தி வட்டமாக ஒரு வட்டம் போட்டது, வேலி போட்டது. வேலி போடும்போது இவன் அந்த காட்டை எரிச்சுக்கிட்டு இருக்கான் அக்னி பகவான். அந்த காடு வனம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த வனத்துக்குள்ள எவ்வளவு மிருகங்கள் இருக்கும், எவ்வளவு ஊர்வன பரப்பன நடப்பன எவ்வளவு இருக்கும். அப்ப எல்லா
எல்லாமே அலறுது, கூக்குரல் விட்டு அலறுது. இது மகாபாரதம். பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு சண்டை வந்து பாதி அக்ரோனி கணக்கு அழிந்ததற்கு காரணம் இங்க இருக்கிற ஊர்வன பரப்பன அவர்களுடைய அழுகுரல் தான், அபாய குரல் தான். நமக்கு ஆபத்து வந்தோம்னா அம்மா என்னை காப்பாத்துக்கணும் நம்ம சொல்லிடுவோம். காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பூச்சிக்கு, ஒரு புழுவுக்கு, ஒரு பறவைக்கு, ஒரு மிருகத்துக்கு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா அது எப்படி கூப்பிட்டு சொல்லுமா? சொல்ல முடியாது. அபாய குரல் மட்டும்தான் கேட்கும். அப்ப ஆபத் பாண்டவனா இருந்தது யாரு? அங்கே கண்ணனாகப்பட்டவள். அவன் காக்குறவன். அர்ஜுனன் கட்டி காத்தான். அங்க அக்னி பகவான் எரிச்சான். காக்கக்கூடிய கடவுள் காக்காம நின்னுட்டார். ஏன்னா கேட்ட வரம் அப்படி இவன் கொடுத்துட்டான். அப்பதான் அங்க இருந்த கார்கோடகள் அப்படின்ற ஒரு பாம்பு அப்படி பறந்து வருது. பறந்து வரும்போது அர்ஜுனன் என்ன பண்றான்? அக்னி பகவானுக்கு கொடுத்த வாக்கின்படி எந்த ஜீவராசிகளும் இந்த வலையை விட்டு தாண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையில இருந்த பானத்தை தூக்கி போடுறான். அந்த தலை துண்டிக்கப்பட்டது. இருந்தது கர்ப்பம். அதுல ஒரு நாகமாகப்பட்டது தப்பிச்சு போச்சு. அதனுடைய வைராக்கியம்தான் கணையாக மாறி கர்ணன் கைக்கு போனது. அதனுடைய வேண்டுதலும் அதனுடைய வரம் என்ன தெரியுங்களா? யாரை கொல்லணும்? அர்ஜுனனை கொல்லணும். காரணம் என்ன? இந்த வனத்தை எரிக்கணும் அப்படின்னு அக்னி பகவான் கேட்கும் பொழுது பாதுகாப்பாக இருந்தது யாரு? அர்ஜுனனாகப்பட்டவள். அப்ப அர்ஜுனனை நான் தான் கொல்லுவேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாகாஸ்திரம் அந்த நாகமாகப்பட்டது அஸ்திரமாக மாறி கர்ணன் கைக்கு போனது. இந்த விஷயம் கண்ணனுக்கு தெரியும் இல்லையா? அதைத்தான் போய் குந்தி தேவி கிட்ட சொன்ன. அவங்கிட்ட இருக்கிற நாகாஸ்திரம் அது அர்ஜுனனுடைய உயிரை பறிப்பதற்காகவே அங்கிட்ட நான் கணையா இருக்கு. நீ போய் கர்ணனுக்கிட்ட வரம் கேளுன்னு சொல்ல. அப்பதான் கர்ணனுக்கிட்ட போய் குந்தி தேவி 2 வரம் கேட்டாள். 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர்ல அர்ஜுனனை தவிர வேற யார் மேலேயும் இந்த நாகாஸ்திரத்தை ஏவக்கூடாது. அர்ஜுனன் மீதும் ஒரு முறைக்கு மறுமுறை ஏவக்கூடாதுன்னு அங்கே வாக்கு கேட்டார். வரத்தை கொடுத்தான் கர்ணனாகப்பட்டவன். அப்பதான் அதுக்காகத்தான் சொல்லுவாங்க, வாக்கால் சொல்லிவிட்டால். யாருக்காக வாக்கு கொடுத்தாரு? தாய்க்காக வாக்கு கொடுத்தான். அப்ப தாய்க்காக சொன்னதை நான் காப்பாத்தியே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வாக்கால சொன்னா தாய்க்காக விட்டு கொடுத்தான் அப்படின்ற ஒரு அருமையான பழமொழி. அருமையான பழமொழியெல்லாம் சரிதான், சொன்ன விஷயமும் சரிதான். ஆனா பழமொழிக்கு ஏற்றவாறு கதையை சொன்னீங்க, அர்த்தத்தை சொல்லி முடிச்சிட்டீங்க. அந்த இதை இடையில சவுடால்தனமா 2-3 வார்த்தையெல்லாம் பேசுனீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறேங்க, சரியா? அப்படிலாம் பேசக்கூடாது, புரியுதா? இல்லைன்னா மறுபடியும் சொல்றேன், சட்டம் போடாத, எனக்கு பிடிக்காது. சட்டம் என்கிட்ட போடாத. எனக்கு சவுடால் பேசினாவே பிடிக்காது. அது எனக்கு உன்னை மாதிரி ஆளை பார்த்தா சுத்தரா பிடிக்காது. கட்டை எடுக்கிற ஆளை பார்த்தா கண்ணுல முழிச்சாலுமே ஆகாது. எனக்கு இந்த கவலை சுத்துற ஆளுகளை பார்த்தாலே சுத்தரா பிடிக்காது. கவன சுத்துற ஆளுகளை எல்லாத்தையும் சொல்லாதீங்க, புரியுதுங்களா? புரியுதா? சரி, இப்ப அருமையான விஷயம் சொன்னீங்க. மகாபாரதம் உங்களுக்கு ராமாயணத்துல வந்திருக்கீங்களா? எல்லாத்துலயுமே நான் வருவேமா? நீங்க ஆமா, எல்லாத்துலயும் ராமாயணத்துல வந்திருக்கீங்க. வந்திருக்கேல? எங்க வந்திருக்கீங்க? நான் வராத புராணமே கிடையாதுமா. எதுல வந்து நாரதர் இல்லாத புராணமே கிடையாது, அப்படிதானே? ஆமா. ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி என்ன மதத்தை சார்ந்தவர்? என்ன குலத்தை சார்ந்தவர்? அவர் மகாவிஷ்ணுவாக இருக்கும் போதே சைவ குலம், வைணவ குலம். அவருக்கு கறி மீன் பிடிக்காது, அசைவம் பிடிக்காது, சைவம். சிவபெருமானுக்கு மட்டும்தான் சைவம் கிடையாது. ராமச்சந்திர மூர்த்தியாக அவதாரம் எடுத்த மகாபாரதத்திலே அவர் சைவம் தான், ராமாயணத்திலே அவர் சைவம் தான். அப்ப ராமன் சைவமாக இருக்கும் பொழுது இந்த குகனாகப்பட்டவன் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா? அவர் எங்க கொண்டு போய் பஞ்சவடியில கொண்டு போய் நதியில செலுத்தி படகுல வச்சு கொண்டு போய் விடுறார். ஆனா அந்த இடத்துல ராமனை பார்த்த சந்தோஷத்துல அவருக்கு என்ன கொடுத்தாரு தெரியுங்களா? மீனையும் தேனையும் கொடுத்தாரு. நட்புக்கு இலக்கணமாக மீனையும் தேனையும் கொடுத்தாரு. மீன் சாப்பிடுவாரா ராமச்சந்திர மூர்த்தி? சாப்பிட மாட்டாரு. அப்ப என்ன காரணத்துக்காக தேனையும் மீனையும் கொடுத்தாரு? ஏன் இந்த தேனை தான் கொடுக்கணுமா? வேற எந்த பொருள் இருக்கா? இல்லையா? இப்ப மீனை தான் கொடுக்கணுமா? வேற எதுவும் கொடுக்கறது இல்லையா? ஏன் அப்படி கொடுத்தாரு? எங்க சொல்லுங்க பாப்பா. இப்ப சொல்லுங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கதையோட போய்கிட்டு இருப்போம். தங்களுடைய நாடு தொண்டை நாடு, ஊர் சிற்றூர், நிலம் குறிஞ்சி நிலம். உங்க பேரு? வள்ளி. தந்தை பேரு? நம்பி.
தாயார் பேரு கங்கை மோகினி. வள்ளி இங்க வர காரணம் காவலுக்கு வந்திருக்கேன். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கரந்தினை செந்தினையும். கருந்தினை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கரந்தினை எங்களுக்கு, செந்தினை செந்தூர் வடிவேலனுக்கு. அப்ப இங்க என்ன பண்றீங்க? இங்கயா காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காவல் பண்றீங்க? ஆமா. இந்த காவல் யாருக்குன்னு கேக்குறீங்களா? இந்த காவல் திணை யாருக்குன்னு கேக்குறீங்களா? நம்ம உதயநிதி இருக்கான்ல அவனுக்காக. அப்படியா? ஆமா. பருவ காலத்தை வீணாய் காலத்தை வீணாய் பருவ காலத்தை வீணாய் பாலாக்கி விடலாமோ அம்மா அம்மா மருவிகே வீதி தன்னை மாற்றுகே வரலாகும் முனிகே. அம்மா விதி மதியை பற்றி பேசினால் காலமும் நேரமும் வீணா போகும். சரி. பருவ காலத்தை பயிர் செய் என்பது போல உனக்காண்டி எனக்காண்டி மாப்பிள்ளை ஆண்டி பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எனக்காண்டி மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். நீங்க? மாப்பிள்ளை இல்லம்மா, என்ன முந்திர சொல்றத கேட்டு பேசு. முத பொண்ணு ரொம்ப அதட்டாதீங்க, பயமா இருக்கு. அம்மா மேலூர் தாண்ட முடியாது, வேற ஆள்கிட்ட மேலூர் ஆவியூர. உனக்காண்டி மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எனக்கு? மாப்பிள்ளையோட பேரை சொல்றேன், ஆ. சம்மதம் மட்டும் சொல்லு. இப்ப எனக்காக நீங்க மாப்பிள்ளை வள்ளி திருமணத்தை ஆ. ஆவியூர்ல சிறப்பா நடத்தி வைக்கிறேம்மா. இப்ப எனக்காக நீங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா. உண்மைதானே? ஆமா. நிஜமாலும் தானே? நான் கேட்டேனா? இல்ல நான் பார்த்துட்டு வர சொன்னேனா? அப்ப நீங்க யாரு? எனக்கு அப்பாவா, சித்தப்பாவா, பெரியப்பாவா, மாமனா, மச்சான், இல்ல ஏம்மா? மச்சானா? இல்ல யாருங்க நீங்க? பெத்த அப்பனா இல்லாட்டியும் ஆ. ஒரு சித்தப்பனா இருந்து நடத்துறேன். நீங்க ஆமா, அதாவது சித்து அப்பனா இருந்து நடத்துறேன்னு சொல்றேன். சித்துக்கற்ற அப்பன் சித்தப்பனாகப்பட்டவன் இருந்து நடத்துறேன்னு நீங்க. ஆ. நான் கேட்டேனா? சரி போனா போயிட்டு போகுது. ஆ. மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வேற வந்துட்டீங்க. சரி. ஒரு மாப்பிள்ளையோட வந்திருக்கீங்க. ஆமா. உங்க தலை தப்பிக்கணும். அதுக்காக நீங்க பாத்துட்டு வந்தவன் யாரு? அவனை பத்தி சொல்லுங்க பாப்போம். உனக்கு பார்த்துட்டு வந்த புருஷன் புருஷங்கிற சொல்ல பேசாதீங்க. நான் என்ன சம்மதமே சொல்லல. அது என்ன புருஷே? ஏத்துக்கமா பாத்துட்டு வந்திருக்கீங்க மாப்பிள்ளை, அவரை சொல்லுங்க. அது என்ன புருஷே? புருஷன்றா என்ன? கல்யாணம் பண்ணிக்கினாதான் புருஷன் புருஷன். என்ன என்ன அர்த்தம்? ஆண் மகன் அர்த்தம். ஆம்பளை. ஆம்பளை. அதாவது ஆம்பளை பார்த்துட்டு வந்து சரி அவனை பத்தி சொல்லுங்க. உனக்கு பார்த்துட்டு வந்த புருஷன் பெருமையான புருஷன், அருமையான புருஷன், அன்பான புருஷன், பண்பான புருஷன், என்ன புருஷன்? இருக்கக்கூடிய புருஷன். அப்படிப்பட்ட புருஷன். கைகி மேல பட்டுச்சு பாத்துக்கிறங்க. முருங்கைக்காய் ஒடிச்சிருவேன். புருஷன் பேரை சொல்றேன், சம்மதம் மட்டும் சொல்லு. சொல்லுங்க பாப்போம். கோடி அழகு கொட்டுவே வடிவேல் மேல, அது ஜோதி அருள வேணுமே வள்ளி அம்மால. கோடி அருவி கொட்டுதே மேலே, இது உண்மையிலே. மலைநாட்டில் விளக்காக ஒளியாய் வந்தவர், மனசோட உன்னை சேர உன்னையே கண்டவர். அந்த சாமி குந்தன் உறவு, திருச்செந்தூரனே ஜென்ம வரவு. ஏ கந்தசாமி கூட்டம் இங்கே வந்தேனே, இங்கே வழி நல்லவரம் தானே நம்ம முதலாளி, மங்கையொரு பாகன் கங்கை மகனே, தனி தமிழ் பேசும் உச்சி மக காளி, வண்ண மயில் ஏறும் கன்னி குமரே. வேண்டான்னு சொல்லாதே அம்மா, வேண்டான்னு சொல்லாதே, பாசாங்கு பண்ணாதே, தை பொங்கல் கூடாதோ தங்கம்மா. அரங்காத்து கரதேத்து சுகமா வச்சிருப்பார், உன்னை சேர பிறந்தானே உன்மேல் சத்தியமா. கந்தசாமி உந்தன் உறவு, திருச்செந்தூரனே ஜென்ம வரவு. கந்தசாமி உந்தன் உறவு, திருச்செந்தூரனே ஜென்ம வரவு. வள்ளிமலவாளன் செந்தமிழின் வேலன், ஞானப்பட வேண்டி ஞானம் தொழவே, அம்பலத்தான் கூத்து கண்டு கரம் நீட்டு, பொன்ன மலமால கொடை தரவே, ராசாத்தி என்னாலும் ஆவேசம் வந்தாவே. பொய்யே
உமா மகேஸ்வரி பாலன் முருக கடவுள் தாமா நான் பார்த்துட்டு வந்த மாப்பிள்ள. உனக்கு பிடிச்சிருக்கா? அருமையான மாப்பிள்ள, பெருமையான மாப்பிள்ள. மனுஷனே இல்ல. சரி, அவர் தான் மனிதன் இல்ல அப்படின்னு அவர் பார்த்துட்டு வந்த நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? நீங்க கேக்குறேன், பார்த்தா எப்படி தெரியுது? உங்களுக்கு எல்லாம் 6 அறிவு இருக்கா? ஏய் சரவணன் இந்த இருக்காப்ல. கேக்குறேன், உங்களை நான் திட்டல, அவர் திட்டாரு. இல்ல அழுகுற சும்மா. உங்களுக்கு 6 அறிவு இருக்கான்னு கேட்டேன். காரணம் என்ன? ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 எங்களுக்கு தான். உங்களுக்கு எல்லாம் 6 அறிவே கிடையாது. 7வது அறிவு. 7வது அறிவு உங்களுக்கு தான். 7வது அறிவு அப்படின்னா நாம் வணங்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களுக்கு யாருக்கும் எட்டாத அறிவு. அப்பேற்பட்ட எட்டாத அறிவு கடவுள்களுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட தெய்வத்துல ஒருத்தர் தான் உங்க அப்பா பிரம்மன். அவருக்கு பிள்ளை நீங்க. உங்களுக்கு 7வது அறிவு. 7வது அறிவு படைத்த நாரத மகரிஷி 6 அறிவு படைத்த என்னை கொண்டு போய் 8வது அறிவு கொண்ட தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? ஒன்னு தெரிஞ்சுக்க, நீயே சொல்லிட்ட உனக்கு 6 அறிவு உண்டு. ஆமா, ஆனா 6 அறிவு உடைய ஜீவனுக்கு 8 அறிவு உள்ள கடவுளை கட்டி கொடுக்கிறேன்னு இதெல்லாம் நியாயமா? பொருந்துமா? அது உனக்கு 10வது ஆண்டுங்களா? 10வது 8 அறிவுமா? உனக்கு 6 அறிவு தான். அதுக்குள்ளேயும் குழந்தை வந்துருச்சா? கல்யாணம் பேச ஐயா எங்க இது எப்படி ஒத்து கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு எங்க பூலோக மக்கள் வாழ்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? கடவுளே கண்கண்ட கணவன் அப்படின்னு நீ கும்பிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை எல்லாம் நல்ல மாப்பிள்ளை தான், எனக்கு அந்த ஆளை பிடிக்கும் ரொம்ப. நான் அந்த ஆளை வேற திட்ட வேற முடியாது. ஏன்னா அவரை ஏதாவது நான் பேசி கடைசியில கோவணத்தோட கனவுல வந்தாலும் வருவாரு. என்னை எப்படி நீ பேசலாம் அப்படிங்கிறதுக்காக. அதனால நான் முருகப்பெருமானை நிந்திக்க விரும்பலை. ஆனா மனசுக்கு நினைச்சிருக்கேன், தெய்வமா நினைச்சிருக்கேன், கடவுளா நினைச்சிருக்கேனே தவிர கல்யாணம் பண்ணிச்சுக்கணும், கல்யாணம் முடிச்சுக்கணும், அவரோட வாழணும் அப்படின்ற ஒரு துளி கூட எண்ணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக. திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்த்த கண்கள் திருத்தணி கோவில் கொண்டாரா. அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாரா. அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாரா. திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்த்த கண்கள் திருத்தணி கோவில் கொண்டாரா. அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாரா. அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாரா. வரிசை வரிசையென அழகு காவடி கட்டடிகை மேல நம்ம நன்மது தேடி. வரிசை வரிசையென அழகு காவடி கட்டடிகை மேல நம்ம நன்மது தேடி. வருகின்ற காட்சி பாருங்கள், இந்த ஆனந்த விழா எதிலுண்டு சாட்சி கூறுங்கள். திருச்செந்தூரில் போர் புரிந்து இனமெல்லாம் தீர்த்தகர்கள் திருத்தணி கோவில் கொண்டாரா. அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாரா. அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாரா. கந்தன் கணவன் கார்த்திகேயன், ஆறுமுகன், சங்கரின் மகன் சடாச்சரன். அந்த முருகபெருமானை எனக்கு மாப்பிள்ளையா பார்த்துட்டு வந்த காரணத்தினால மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. ஆனா கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன். அதனால நம்ம அதை வாங்கிக்கிறோங்க. மரியாதை அப்படி வர்றோம். என்ன சைஸா? அதனால மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கேன். கேட்டிருக்கேன். நீங்க முதல்ல என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்களே, அதுக்கு நான் பதில் சொன்னேன். ஆனா மறுபடியும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கல. என்கிட்ட கேட்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளாயிட்டீங்களா நீங்க? பயம் இல்லை கொஞ்சம் கூட? அப்படிதானே? புயன தவ விட புனைந்து வந்தவரே, தவ வேடம் புனைந்து வந்தவரே, புயன தவ வேடம் புனைந்து வந்தவரே, புயல் போச்சல் பழி புகழும் நாரதரே, கைவரிசை செல்லாது போ. அம்மா கைவரிசை செல்லாது போவா. வேறொரு வரும் இல்லை மேதினி மீதினில்லை,
ஹலோ. வேற யாரும் இல்லை வேற யாரும் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நான் இப்போ ஒன்று கேட்பேன், கோச்சுக்க கூடாது. நான் ஒன்று கேட்டால் கோச்சுக்க மாட்டேன். ஏத்தா நீங்க யாரும் கோச்சுக்குவீங்க? இந்த புள்ள நம்ம ஊருக்கே வந்துட்டு நம்ம புள்ளைய இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருச்சேன்னு நீங்க எல்லாரும் காலையில மறைச்சிருவீங்க. அதனால உங்களுடைய உத்தரவோட குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ, குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ, குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ, ஓட்டமைக்குள்ள வந்து உங்களுக்கு நான் கரையோ, கைவரிசை செல்லாது. என்ன கூட்டி கொடுக்க வந்திருக்கீங்களா? இல்ல நான் கேக்குறேன். கூட்டி கொடுக்குறேன்னு வச்சுக்க, ஐயா. அப்படியே கூட்டி கொடுக்குறேன். அது ஏன் இஷ்டம், அது ஏன் இஷ்டம். கூட்டி நானும் பொறுமையா நின்றுட்டே இருக்கேன். என்ன பணம் இல்லாதவர்களுக்கு பணத்தை கூட்டி கொடுப்பேன், சரி. குணம் இல்லாதவர்களுக்கு குணத்தை கூட்டி கொடுப்பேன், ஆ. தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதியை கூட்டி கொடுப்பேன். ஆ. ஆனா நீ சொல்றத கூட்டி இல்லம்மா. கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை. சிவாஜி ஒன்றை ஆட்டி மனம் எடுப்பேன் சொல்லும் முன்னதற்கேனம்மா. அறிவில மனச்சிறுமியை யாரை பார்த்து கூட்டி கொடுப்பேன் என்று கூறுகிறார். இன்று அதிகாலை சூரியன் உதயத்திற்குள் உனக்கும் என் மாப்பிள்ளை முருக பெருமானுக்கும் கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். இது சத்தியா சத்தியா சத்தியா. இல்ல நாரதரைங்க வாங்க. நாரதரை ஐயா, நாரதரைங்க வாங்க. இந்த இன்னொரு முறை சபதம் போட்டு போங்க. இந்த இன்னொரு முறை சபதம் போட்டு பரவா வள்ளி நாயகா, இங்க வாங்க. இன்னொரு தடவை வாங்க. இல்ல இன்னொரு தடவை பாப்பா. இல்ல இப்ப வா பாடி மாவனப்பா. சத்தியா சத்தியா சத்தியா. அப்புறம் நான் உனக்கு அத்தாச்சி இருந்தா போனா போயிட்டு போகுது. நாரதரேன்னு கொஞ்சம் விட்டு வைக்கிறேன், புரியுதுங்களா? ஒன்னு தெரிஞ்சுக்க, என்ன உனக்கு புருஷன் இல்ல, அதனால புருஷனை கூட்டி கொடுக்குறேன், அதையும் புரிஞ்சுக்க. என்ன சொன்னார்? ஓ அப்படியா? எனக்கு புருஷன் இல்லாதனால புருஷனை பாரியா? அப்ப புருஷன் இல்ல அப்படின்னா அடுத்தவ புருஷனை கூட்டி கொடுத்துருவாரா இவரு? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மக்கா எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ஸ்பீக் குவைட். உங்க பிரச்சனை என்ன? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஐயா மண்டானே மறுபடிக்கு. வாட் இஸ் தி மேட்டர்? நாரதர் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்காராம். மாப்பிள்ளைன்னா யாரு? அவன் அவன் என்ன? இந்த கார்த்திகேயன். கார்த்திகேயனா? டேய் ஏய் கார்த்தி, அவன் தாப்பா நம்ம சரவணன். ஐயா சரவணன் உங்க மகன் நம்பர் தான் எனக்கு வேணும். ஐயா அப்பா, நான் என்ன சொல்றேன்? என்ன சொல்ற? முருகனுக்கு கார்த்திகேயன் முருகன் அப்படின்னு மட்டுமா பேர் இருக்கு? சரவணன் இருக்கா? The nice girls. முடியல இவங்க எல்லாம் வச்சு முடியலன்னா நான் பாத்துக்கிறேன். முருகா இவனுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. வேல் பிடித்து விடை தீர்த்து உங்கள் கால் படிந்து உங்களோடு சேர்ந்து உலக மக்கள் எல்லோருக்கும் நல்லாசை தர வேண்டும் என்பதற்காகவே நாரதர்கிட்ட கல்யாணம் முடிச்சுக்க மாட்டேன்னு ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்கேன். அவன் என்று ஒரு அணுகும் அசையாது முருகன் இல்லாமல் இந்த உலகமே இயங்காததுனால நான் மட்டும் என்ன, இரு தாய்க்கு மாங்கனி ஒரு கனி கொடுத்து இரு தாய்க்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் யார் அப்படின்னா ஐயா கேள்வி கேட்டிருக்காரு. அவனுக்கு சுருக்கமாக விளக்க சொல்கிறேன். ஒரு முனிவர், ரெண்டு பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கணுமே அப்படின்னு அவர் என்ன வர்ற தவத்தால் ஒரு கனி கிடைச்சது. ஒரு கனியை கொண்டு போய் ஒரு பொண்டாட்டிக்கு கொடுத்துருந்தா ஒரு பிள்ளையா பிறந்திருக்கு. இருக்குது ரெண்டு பொண்டாட்டி, ரெண்டு கண்ணு மாதிரி மாங்கனியை கொடுக்க ஆளுக்கு பாதியை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. கர்ப்பம் தரித்தால் நாளடைவில் பாதி குழந்தையாக பிறக்கிறது. இப்போ பாதி குழந்தையாக பிறக்கும் பொழுது இது எப்படி இயற்கைக்கு மாறாக இந்த குழந்தை இருக்கிறது, இதை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு ரெண்டு பாதி குழந்தையை கொண்டு போய் முச்சேந்தில போட்டுறாங்க. அப்போ முச்சேந்தில போட்டதுக்கு அப்புறம் ஒரு அரைக்கு அங்க இருந்து வர்ற பிணம் தின்னும் அரைக்கு, அந்த அரைக்கு வந்து இந்த மாமிச வாடையை பார்த்த உடனே சாப்பிட்றதுக்காக எடுத்து ரெண்டையும் ஒன்று சேர்க்கிறா. பாதியாக இருந்த குழந்தைகள் ஒட்டி கொண்டது. அப்ப அந்த குழந்தையை கொண்டு போய் போட்ட இடம் முச்சந்தி, அதுக்கு சந்தின்னு பேரு. அங்கே சாப்பிட வந்தவள் யார் அப்படின்னா அரைக்கு பேரு சரா அப்படின்ற ஒரு அரைக்கு. அந்த சரா அரைக்கு அந்த சந்தியில் இந்த குழந்தையை சேர்ந்ததில் அவனுக்கு சரா சந்தல் அப்படின்னு பேரு. அந்த சரா சந்தனை தான்
அங்கே பீமனாகப்பட்டவன் கண்ணனுடைய ஒத்துழைப்போடு கிழிச்சு போடும்போது போய் மீண்டும் மீண்டும் ஒட்டிக்கிட்டே இருந்தான். கண்ணன் தாடை காட்டினான், ஒரு கோரை புல்லை எடுத்தான், அதை கிழித்து நேரா போடாதாடா தலைகள் தாடா போடுறா அப்படின்னு செய்கை காட்டும் பொழுது அவனுடைய செய்கையை வாங்கி பீமனாகப்பட்டவன் சராச்சந்தனை கிழித்து மறுபக்கம் மாற்றி போட்டான். சராச்சந்தன் இறந்தான். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு விளக்கம். அதனால எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நம்ம ஊரு பிள்ளை அரங்கேற்ற நாடகம் உண்மையாலுமே ரொம்ப திறமை இருக்கு, நல்ல திறமை இருக்கு. மென்மேனும் வளர்ந்துருவான். ஏன்னா ரத்தம் அப்படிதானே, ஏற்கனவே பாரம்பரியமான ரத்தம். உண்மையாலுமே எல்லாருடைய ஆசையும் அந்த பிள்ளைக்கு வேணும். மென்மேலும் அடுத்த வருஷம் வரும் பொழுது ஒரு சிறந்த நாரதரா பேரும் புகழோடும் இந்த மேடையில் அவனை மீண்டும் நான் பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி கூடி பிள்ளைக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க, வாழ்த்து கூறுங்க அப்படின்னு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.